அத்தை இப்படி பேசாம இருந்தா இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். தயவு செஞ்சு சொல்லுங்க அத்தை. சொல்லு அம்மா சொல்லுமா. மாப்பிள்ள ராத்திரியில இருந்து அனு காணாம போனது உண்மைதான். அனுவை காணோன்னு சிவா மாப்பிள்ள கிட்ட சொன்னேன். அவர் அனு கிட்ட பேசிட்டேன், எங்க இருக்கான்னு தெரியும், நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன்னு கிளம்பி போனாரு. ஆனா போனவரு திரும்பி வரவே இல்ல. ஐயோ சிவாவ காணோமா? போச்சு போச்சு எல்லாம் போச்சு. என்னத்த சொல்றீங்க? எதுக்கிட்ட சிவாவை அனுப்புறீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் போய் கூப்பிட்டு வந்திருப்பேன்ல. ஆமா மாப்பிள்ள, நானும் வேண்டானதான் சிவா மாப்பிள்ள கிட்ட சொன்னேன். மாப்பிள்ளதான் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் போய் சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுறேன், நானும் கிட்ட பேசிட்டேன், அவ வண்டி பிரச்சனையாகி ஃப்ரெண்டு வீட்ல இருக்கான்னு சொல்லிட்டு கிளம்பி போனாரு. நானும் சரி வந்துருவாருன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா விடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வரலன்னு உடனே எனக்கு பயம் அதிகமாயிடுச்சு. அப்போதான் சக்தி வந்து என்கிட்ட அனு எங்கன்னு கேட்டா. அவகிட்ட என்னால உண்மையை மறைக்க முடியல. அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உடனே அவ கிளம்பி 2 பேரையும் கூட்டிட்டு வரேன்னு போனா. போனவ இன்னும் திரும்பி வரவே இல்லை. பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்ப வச்ச தெரிஞ்சுக்கோங்க இவன் லட்சணத்தை. தான் பொண்ணு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அத மூடி மறைக்க என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லிருக்கான்னு. ஏ பாட்டி, கொஞ்ச நேரம் வாய மூடி சும்மா இருக்கியா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. போனவங்க எங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே. இரு, போன் பண்ணி கேக்குறேன். மூணாவது பொண்ணு ஓடி போயிட்டா. பாக்க போனா கல்யாண மாப்பிளையும் ஆளை காணோம், கல்யாணம் பொண்ணையும் ஆளை காணோம். என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. ஏமா, யாராவது பொண்ணை காணோன்னு கல்யாண மாப்பிளையும் கல்யாண பொண்ணையும் வெளியே அனுப்புவாங்களா? ஏன் இந்த மண்டபத்துல இத்தனை ஆம்பளைங்க இத்தனை பொம்பளைங்க இருக்காங்க, ஏன் அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? கரெக்டா மாப்பிள்ளைகிட்டயும் பொண்ணுகிட்டயும் சொல்லி அனுப்புவீங்களா? என்னமோ தப்பா இருக்கு. வேற என்னவா இருக்கும்? பொண்ணு ஓடி போயிட்டா, சரி விஷயம் வெளியே தெரியாம இருக்க கமுக்கமா 2 பேர் கல்யாணத்தை காதும் காதும் வச்ச மாதிரி முடிக்க தான் பிளான் பண்ணிருப்பா. அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. தேவையில்லாம நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. ஐயோ 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 ஐயோ, நானும் எத்தனையோ பொம்பளைங்க பாத்திருக்கேன், ஆனா இவள மாதிரி ஒரு அமுக்குடி கல்யாணம் பார்த்ததே இல்ல. ஐயோ, எங்க பையன் வேற போனவன் இன்னும் வரலன்னு சொல்றாளே, அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே. கடவுளே, அடியே, இது வரைக்கும் நீ சொன்னதாவது உண்மையா இல்ல இன்னும் ஏதாவது ரகசியம் இருக்கா? சொல்லி தொலைடி. வாய திறக்கறாளா பாரு, ஊம கொட்டான நின்னுட்டு. ஐயோ சுபத்ரா, சிவாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையம்மா. ஏய், ஒழுங்கா உண்மையை சொல்லு. என்னோட பையன் எங்க எங்க அனுப்புன? உண்மையா அவ அனுபதான் தேடி போனானா? சொல்லு. உனக்கு பணம் எவ்வளவு வேணும்னாலும் நான் தரேன். தயவு செஞ்சு என் பையன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. ஐயோ சம்மந்தி, சத்தியமா சொல்றேன், சிவா மாப்பிள்ள அனுவ கூட்டிட்டு வரேன் தான் போனாரு. ஏய், உன் சத்தியத்தை கொண்டு போய் குப்பையில போடுறீ. என் பொண்ணோட 10,000 ரூபாய் பணத்தை உன் பொண்ணோட பேக்ல இருந்து எடுத்தப்போ அத நாங்க எடுக்கவே இல்லைன்னு கையில சூடா ஏத்தி போய் சத்தியம் பண்ணாதானே நீ? உன்னை எப்படி நம்புறது?
ஏமா இப்ப சத்தியம் பண்ணா மட்டும் நடந்த அசிங்கம் எல்லாம் மாறிட போகுதா இல்ல போனவங்க தான் திரும்ப வர போறாங்களா சொல்லுமா. நான் அப்பவே சொன்னேன், யாராவது கேட்டீங்களா? இந்த குடும்பத்தை பார்த்தாலே பிரச்சனைக்குரிய குடும்பம் தான், வேண்டாம் இந்த சம்பந்தம்னு எவ்வளவோ சொன்னேன். நீதான் என் பையன் ஆசைப்பட்டுட்டான், அவன் ஆசைதான் எனக்கு முக்கியம்னு சொன்ன. இப்ப பாரு, நம்ம குடும்பமான எல்லாத்தையும் சந்தி சிரிக்க வச்சுட்டான். டேய் சுந்தரு, இதுக்கெல்லாம் காரணம் நீதான்டா. ஒழுங்கா நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிருந்தேன்னா இப்படி உங்க அம்மா கஷ்டப்படுவாளா? பாருடா, உன்னால இந்த அவமானத்தை சரி கட்ட முடியுமா? சொல்லுடா. பாட்டி நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க பாட்டி. டேய் வாய மூடுறா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? நான் அப்பவே உனக்கு சொன்னேன்ல, இந்த சம்மந்தம் வேண்டாம், இது ஒரு பிச்சைக்கார குடும்பம், இதுக்கு மூஞ்சிய பார்க்கவே பிடிக்கலன்னு கேட்டியா நீ? இப்ப பாரு, நம்ம குடும்பத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டாங்க. அத்தை, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசணும்னு சொல்லி பேசாதீங்க. அனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எப்படி நீங்க பேசுவீங்க? ஏய் சுஜாதா, நீ வாய மூடுறி. ஏன்னா அவ உன் தங்கச்சி தானே, அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவ. இத பாரு, அந்த வலியும் வேதனையும் அவளுக்கு தான் தெரியும். பெருசா பேச வந்துட்டான். பாட்டி, நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. வயசு ஆயிடுச்சுன்றதுக்காக என்ன வேணும்னாலும் பேசலாமா நீங்க? முதல்ல எங்க அம்மாவை திட்டுறதுக்கு நீங்க யாருங்க? ஏன்பா அந்த அம்மாவை போய் ஏன்பா திட்டுற? அவங்க ஆதங்கத்தை கொட்டுறாங்க. இத பாருங்கம்மா, நீங்க யாருமா? எங்க குடும்ப விஷயத்துல தலையெடுத்துக்கு நீங்க யாரு? டேய் நீ வாய மூடுறா. என்ன விட்டா ஓவரா பேசிட்டு போற? உன் வீட்டுக்கு அனுப்புன என் பேத்திய பத்திரமா பாத்துக்க தெரியல? உனக்கு என்னடா பேச்சு வேண்டி கிடக்குது? பாட்டி, இப்ப எதுக்கு பழைய விஷயத்துல பேசிட்டு இருக்க? விஷயம் நடந்தது வேற இடத்துல, அதுக்கும் இதுக்கும் எதுக்கு முடிச்சு போடுற? சம்பந்தம் இருக்குடி. இந்த குடும்பத்துக்கு கூட உன்னை கோயிலுக்கு அனுப்பிதான் உனக்கு அபாஷன் ஆச்சு. இல்லன்னா இந்நேரம் உன் கையில ஒரு குழந்தை இருந்திருக்கும். பாவம் என் பொண்ணு, எப்ப இந்த குடும்பத்தோட சம்மந்தம் வச்சாலோ அப்பத்துல இருந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா. முதல்ல மரியாதையை இழந்தா, அதுக்கப்புறம் சொத்தை இழந்தா, அதுக்கப்புறம் நிம்மதியை இழந்தா, இப்போ தன்னோட கௌரவத்தையே இழந்து நிக்கிறா. இன்னைக்கு தன்னோட பையனையே இழந்துட்டு நிக்கிறா. அது சரி, அம்மாக்காரி சரியா இருந்தா தானே பிள்ளைகளும் சரியா இருக்கும். பிறந்த நாளும் பொட்ட பிள்ளைங்க, புருஷ சம்பளம் வீட்டு செலவுக்கே சரியா இருக்கும். இதுல எங்க இருந்து பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்றது? மூத்தது வசமா ஒரு இளிச்சவாயம் கிடைச்சானதும் அவனை வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ரெண்டாவத எப்படியாவது சிவாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சிவாவுக்கு பார்த்த பொண்ண தான் தத்தெடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அவ மனச மாத்தி அவளை கல்யாண மண்டபத்துல இருந்து ஓட விட்டுட்டு ரெண்டாவது பொண்ண கட்டி வச்சுட்டா. இப்ப ஒரு லாயர் பையன் சிக்கிட்டானதோ மூணாவது பொண்ண அவன் கூட ஓட வச்சுட்டான். மீனாட்சி, செலவே பண்ணாம தான் மூணு பொண்ணையும் கரை சேர்த்த ஒரே ஆளு இவளாதான் இருக்க முடியும். இந்த கல்யாணத்தை கூட இவ உழைச்சு சம்பாதிச்சு செலவு பண்ணிருக்க மாட்டா. அவ புருஷனை எங்கேயாவது திருடிட்டு வர சொல்லிதான் பண்ணிருப்பா. பாட்டி போதும் பாட்டி, சும்மா சும்மா எங்க குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேசிட்டு இருக்காதீங்க. எங்க குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? ஏய், எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. எங்க வீட்டுக்கு அண்ட வந்த பீடையே நீதான். ஏய் பாட்டி, உனக்கு அறிவில்ல? அற்பமா இருக்க பொண்ணு இப்படி அடிக்கிற? போ போ. ஐயோ, பாத்தியா சுபத்ரா, என்னைய பிடிச்சு தள்ளுறாம்மா. சொன்னேன். நீ போ மீனாட்சி. என்னடா என்ன? நானும் போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப தான் கை நீளுது. அவங்க உன்னோட பாட்டி, என்னோட அம்மா, அவங்க மேல கை வைக்கிற தொலைச்சிடுவ ராஸ்கல். இப்ப நான் சொல்றத கேட்டுக்கோ. இந்த குடும்பம் நம்ம வீட்டுக்கு வந்ததுனாலதான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் நீ இவளை விரும்பினதுனால தானே. நீ மட்டும் இவளை விரும்பாம இருந்திருந்தா நானும் நிம்மதியா இருந்திருப்பேன், நம்ம குடும்பமும் அமைதியா இருந்திருக்கும். எப்ப இவளோட குடும்பம் நம்ம வீட்டுக்கு வந்துச்சோ மொத்த சந்தோஷமும் போயிடுச்சு. இவ குடும்பமே ஒரு விளங்காத குடும்பம். அத்தை, போதும், இதோட நிறுத்திங்க. இதுக்கப்புறம் என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுவீங்க, மரியாதை கேட்டுரும். டேய், எதுடா உன் குடும்பம்? உன் குடும்பங்கிறது நீ, ஐஸ்வர்யா, உங்க அப்பா அம்மா, தாரிணி, அவ்வளவுதான். இந்த பிச்சைக்கார குடும்பம் உன் குடும்பமா? மூடுறா வாய. அத்தை, இனிமே என் தங்கச்சி குடும்பத்தை தரக்குறைவா பேசுனீங்க அப்புறம் மரியாதை இருக்காது, பாத்துக்கோங்க, சொல்லிட்டேன். என்னடி மரியாதைய பத்தி நீ பேசுற? ஏய், நீ
நீ யார் என்ன கேள்வி கேக்குறதுக்கு? அத்தை, வாய் வந்து இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்படிதானே பேசுறா, என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? டேய், போது நிறுத்து. இதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். ஐயோ, தேவையில்லாம பேசுறீங்க. வாய் மூடு பாட்டி. இவளெல்லாம் நான் முடியாது. சொல்ல முடியாது. ஏன் பாட்டி இந்த மாதிரி பண்ற? எல்லாம் சொல்லிப்பா. நிறுத்துங்க. எங்கடி போன? அத்தை, விடுங்க அத்தை. அடிக்காதம்மா, ப்ளீஸ்மா. அத்தை, விடுங்க அத்தை. எதுக்கு அடிக்கிறீங்க? எங்கடி போய் தொலைச்ச? உங்களால எந்த தப்பும் இல்ல அத்தை. எல்லா பிரச்சனைக்கு காரணம் இவதான் மாப்பிள. இவ மட்டும் வெளியில போகாம இருந்திருந்தானா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. எங்கடி போன? கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, உண்மையை சொல்லு இப்பவாவது. எங்க போன? எங்க போன? அடிக்காதம்மா, சொன்னா கேளு. ப்ளீஸ்மா. அம்மா, நான் எங்கேயும் போகலம்மா. என்னை யாரும் கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. ஐயோ, என்னது கடத்திட்டீங்களா? என்னடி சொல்ற? கடத்திட்டாங்களா? ஆமா அத்தை. அனு சொல்றதெல்லாம் உண்மைதான். அனுவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அத்தை. முதவே உங்ககிட்ட உண்மையை சொன்னா நீங்க பயப்படுவீங்கன்னு சொல்லி தான் உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டு வெளியில போனேன். ஆனா போன இடத்துல என்னைய அடிச்சு போட்டு கட்டி போட்டாங்க. ஐயோ, நல்ல வேளை சக்தி சரியான நேரத்துக்கு வந்தா. அவ தான் எங்களை காப்பாத்தினா. சக்தி மட்டும் வந்து காப்பாத்தலைன்னா கடைசி வரைக்கும் எங்களை யாராலையுமே காப்பாத்தி இருக்க முடியாது. அந்த உதவிதான் காப்பாத்துறாளா? ரன்வீர் கிட்ட மாமா சொன்னதை வச்சுதான் நான் தேடி போனேம்மா. கடைசியா அங்க போய் பார்த்தா இவங்க 3 பேரையும் கடத்தி வச்சிருக்காங்க. சக்தி, யார் கடத்தினா என்னன்னு தெரிஞ்சதா? தெரிஞ்சிடும். போலீஸ் கடத்தனவங்களை தேடி போயிருக்காங்க. அவங்கள பிடிச்சா மொத்த உண்மையும் வெளியில வரும். சரி, இப்ப எதுக்கு எல்லாரும் ஒண்ணு கூட இருக்கீங்க? என்னாச்சு அத்தை? என்னாச்சு அத்தை? அம்மா, அத்தை என்னாச்சு அத்தை? ஏன் இப்ப அழுறீங்க? அம்மா ஏமா அழற? ஏமா, முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை அலங்காரம் பண்ணி மேடைக்கு கூட்டிட்டு வாங்க. ஆமா மாப்பிள, நம்ம போலாம். வா சக்தி. ஐயோ, இங்க வாங்களே. டேய் சுந்தர், வாடா. டேய். ஐயோ, அப்பா. ஐயோ, அப்பா, என்னங்க? அப்பா, அப்பா. ஐயோ, சித்தப்பா, அப்பா. என்னங்க? அப்பா. 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 ஐயோ. சித்தப்பா. சார், அடி, நம்ம மாட்டிக்க மாட்டோம்ல? நீயா வளர்ற வரைக்கும் நம்ம மாட்ட மாட்டோம். இல்லம்மா, நான் வளர மாட்டேம்மா. வளரவே மாட்டேன்.
நீ மட்டும் ஏதாவது உளர்னேன்னு தெரிஞ்சது உனக்கும் இதே நிலைமை தான். ஐயோ இதெல்லாம் சொல்ல மாட்டேம்மா, சொல்ல மாட்டேன். சக்தி சக்தி சொன்னா கேளு சக்தி. இப்படி வா சக்தி. வாங்க சத்தி. சக்தி இப்படி வா சக்தி. சொன்ன கேளுங்க. வாங்க சக்தி. வாங்க விடுங்க. வாங்க. என்னாச்சு? கொஞ்சம் தள்ளிக்கோங்க. சுந்தர் வா மீனா. கார்த்திக் வா. வெங்கட் பிடி. ஏய் பிறா. அம்மாடி, அந்த லெட்டர் இன்னும் எடுக்கவே இல்லையம்மா. சரி சரி. டேய், என்ன லெட்டர் இது? தெரியலடா. அனு ஓடி போனதை என்னால தாங்கிக்க முடியல. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். என்னால இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாது. அதனால தான் இந்த உலகத்தை விட்டு போறேன். விடுங்க. அம்மாடி, எது எப்படியோ சிவா சக்தி கல்யாணம் நின்னு போயிடுச்சு. இனிமே இந்த வீட்ல ஒரு வருஷத்துக்கு எந்த நல்ல காரியமும் நடக்காது. ஆமா ஆமா, எதுவும் நடக்காது. அது போதும். அதுக்குள்ள அவங்க 2 பேரையும் நிரந்தரமா பிரிச்சிடலாம். ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னப்பா இப்படி ஆயிடுச்சேப்பா? ஏம்மா, நீ வருத்தப்படுறியா? எல்லாரும் இருக்காங்க. என்னப்பா இப்படி ஆயி போச்சு? மிஸ்டர் சிவா. சார் வாங்க சார். ம். ஏம்மா, இவன் எதுக்குமா வந்திருக்கான்? ஏதாவது பேசி காசு வாங்கிட்டு போவோம். ஏம்மா, நம்மளை பத்தி ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டான்ல? சும்மா இரு. மிஸ்டர் சிவா, கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். அப்பாடி, போயிட்டான் போயிட்டான் போயிட்டான். நடந்ததே நினைச்சு வருத்தப்படாதீங்க சிவா. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு 2-3 நாளில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. சரி சார்.
தம்பி இப்படியே இருந்தா நேரம் போயிட்டே தான் இருக்கும். ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடி எவ்வளவு நேரத்துக்கு தான் தாங்கும்? சீக்கிரம் எடுக்கிறதுக்கு பாருங்க தம்பி. சரிண்ணா. எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும்பா, சட்டியை தூக்கி யாரு கொல்லி போடுறது? அம்மா என்னடி அம்மா கேட்ட? கொல்லி போடுறதுக்கு இந்த மனுஷன் ஆம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்கா? பெத்தது எல்லாம் பொட்ட புள்ளைங்க. அப்புறம் யாரு கொல்லி வைக்கிறது? எல்லாம் கோவிந்தா கொல்லிதான். வெட்டியான கூப்பிட்டு சட்டியை தூக்க சொல்லுங்க. அனாதைகளுக்கெல்லாம் வெட்டியா கொல்லி போடுற மாதிரி ஆம்பளை பசங்க இல்லாத இவனுக்கும் வெட்டியானே கொல்லி போடட்டும். ஏன் பாட்டி, வயசாயிருச்சே தவிர கொஞ்சம் கூட அறிவில்லை உங்களுக்கு? எந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரியாது? டேய் என்னடா, நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? எதுக்கு என் மேல இவ்ளோ கோவப்படுற? என்ன நடக்கணுமோ அததான் சொன்னேன். பாட்டி, ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா கோவிந்தா கொல்லி தான் போடணுமா என்ன? ஆமாடா, யாரும் இல்லாதவங்களுக்கு கோவிந்தா கொல்லி தான் அது போடுவாங்க. யாரும் இல்லாதவங்களுக்கு. எங்க மாமாவுக்கு தான் மருமகங்க நாங்க 2 பேரும் இருக்கோம்ல. டேய் பைத்திய மாதிரி பேசாதடா. மகன் வேற மருமகன் வேற. பாட்டி, அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. 2மே ஒண்ணுதான். மகன் இல்லாதவங்களுக்கு மருமகன் கொல்லி போடலாம். சுந்தர் நானு 2 பேர் இருக்கோம். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கொல்லி போடுறோம். டேய் மீனாட்சி முழுகாம இருக்கா, அப்புறம் எப்படிடா சுந்தர் கொல்லி போடுவா? சரி, அப்படியா? அப்ப நானே கொல்லி போடுறேன். இத பாருடா, மருமகனாவே இருந்தாலும் ரத்த சம்பந்தப்பட்டவங்க தாண்டா கொல்லி போடணும். அப்பதான் அந்த ஆளோட ஆத்மா சாந்தி அடையும். பாட்டி, அப்படிலாம் எதுவும் கிடையாது பாட்டி. ஏண்டா, உனக்கு என்னடா தெரியும் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தை பத்தி எல்லாம்? பாட்டி, சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் இங்க தெரியணும்னு அவசியம் இல்ல. மனிதாபிமானத்தோட நடந்துகிட்டாலே போதும். மாமா, நீங்க கொல்லி போட வேண்டாம் மாமா. டேய், நான் சொன்னேனே கேட்டியா? பாரு, உன் பொண்டாட்டியே கொல்லி போட வேணான்னு சொல்றா. சத்தி, ஆமா மாமா, நீங்க கொல்லி போட வேண்டாம். பாட்டி சொன்ன மாதிரி ரத்த சம்பந்தப்பட்டவங்க தான் கொல்லி போடணும்னா எங்க அப்பாவுக்கு நானே கொல்லி போடுறேன். சத்தி, என்னது, நீ கொல்லி போட போறியா? அது எப்படி? பொட்ட புள்ள சுடுகாட்டுக்கு போய் கொல்லி போடுவியா? இங்க பாரு சுபத்ரா இந்த கூத்த. ஏன் பொம்பளைங்க சுடுகாட்டுக்கு போக கூடாதா? பொம்பளைங்க இப்ப எதுல இல்ல? அடுப்படி வேலையில இருந்து ஆகாயத்துல பறக்கிற வரைக்கும் எல்லாத்துலயும் பொம்பளைங்க இருக்காங்க. அப்புறம் சுடுகாட்டுக்கு போறதுல மட்டும் என்ன பிரச்சனை? மாமா, நீங்க சொல்லுங்க மாமா. எங்க அப்பாவுக்கு நான் கொல்லி வைக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்கா? சத்தி, எனக்கு எதுவுமே ஆட்சேபனை இல்லை சத்தி. உங்க அப்பாக்கு நீயே கொல்லி வை சத்தி.
டேய் டேய், உன் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் நல்ல பூம்பு மாடு மாதிரி தலையாடிக்கிட்டே இருப்பியா? என்ன ஏதுன்னு யோசிக்கவே மாட்டியா? பாட்டி இப்ப சத்தி என்ன தப்பா சொல்லிட்டா? அவங்க அப்பாக்கு அவ கொல்லி போடுறேன்னு சொன்னா, அதுல என்ன தப்பு இருக்கு? டேய், அப்பாவுக்கு கொல்லி போடுறது தப்பில்லடா. ஆனா அத யார் போடுறதுன்னு ஒரு முறை இருக்குல்ல. ஒரு பொண்ணு, அதுவும் கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு இப்படி சுடுகாட்டுக்கு போய் கொல்லி வச்சா அந்த குடும்பம் விளங்குமாடா? பாட்டி என்ன பேசுற நீ? அவளுக்கு எனக்கு கல்யாணம் ஆனதுனால அது அவங்க அப்பா இல்லைன்னு ஆயிடுமா? நீ தானே சொன்ன ரத்த சம்பந்தம் உள்ளவங்க தான் கொல்லி போடணும்னு. பொம்பளை பிள்ளைய பிறந்துட்டா ரத்த சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுமா? இங்க பாரு பாட்டி, சக்தி தான் அவங்க அப்பாக்கு கொல்லி போடுவா. பாத்தியா சுபத்ரா, இந்த சிவா எப்படி பேசுறான்னு? நீ எடுத்து சொன்னாதான் அவனுக்கு புரியும். அம்மா நீ கொஞ்சம் சும்மா இரு. சிவா எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். சக்தியா அவ அப்பாவுக்கு கொல்லி போடட்டும். என்னம்மா நீ? நான் கஷ்டப்பட்டு அந்த சாமிநாதருக்கு கோவிந்தா கொல்லி போட வைக்க பிளான் பண்ணா, நீ என்னடான்னா சட்டுன்னு சக்திய கொல்லி போட சொல்லி என் பிளானைய சொதப்பி விட்டுட்டியே. நான் என்ன உன்ன மாதிரி முட்டாளா? எங்க எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ இங்க எல்லா சொந்தக்காரங்களும் இருக்காங்க. இப்ப நான் சிவாக்கு எதிரா பேசினேன்னா எல்லாருக்கும் என் மேல சந்தேகமும் கோவம் தான் வரும். சில சமயத்துல பட்டத்தோட நூலை விட்டுதாம்மா பிடிக்கணும். சரி சரி. பொம்பளை புள்ள மயானத்துக்கு போறத முதல் முறையா நான் இப்பதாங்க கேள்விப்படுறேன். காலமே மாறி போச்சுங்க. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சக்தி, யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உங்க அப்பாக்கு நீ தான் கொல்லி வைக்கிற. சக்தி, உயிரோடு இருக்கவங்க படத்தை பூஜை அறையில வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. அப்படி ஒரு விஷயம் இல்லாம இருந்திருந்தா நம்ம வீட்டு பூஜை அறையில உன் படத்தை தாமா வைப்பேன். நீ என் பொண்ணு இல்லடா, என் சாமி, எங்க குலதெய்வம். மாப்ள, தயவு செய்து என்ன பண்றீங்க? சொன்ன கேளுங்க. என்னது இது? இதுக்கப்புறம் சக்தி இல்லாம என்னால வாழவே முடியாது மாமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. ஒரு பொண்ணை பெத்த அப்பனுக்கு எப்போ ரொம்ப திருப்தி இருக்கும்னா, அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க மாப்ள அவளுக்கு நல்ல புருஷனா, தான் பொண்ணை நல்லா பாத்துக்கிறவனா அமையும் போதுதான் மாப்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் திருப்தியாவும் பெருமையாவும் இருக்கு மாப்ள. ஏன்பா, அந்த அம்மா வர சொல்லு. வாங்கம்மா. இத பிடிச்சுக்கம்மா, அப்படியே பிடிச்சுக்க.
போமா. அப்படியே கீழே போடுமா. வாமா, கொல்லி போடு வா. இத வாங்கி அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க சார். அத்தை, அத்தை, அழாதீங்க அத்தை. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. நீங்க மட்டும் சக்தி கொள்ளி வைக்க சப்போர்ட் பண்ணலனா அவருக்கு கோவிந்தா கொள்ளி தான் வச்சிருப்பாங்க. எல்லாரும் இருந்தும் என் புருஷன் யாருமே இல்லாத அனாதை மாதிரி தான் போய் சேர்ந்திருப்பாரு. அத்தை, தயவு செஞ்சு அழாதீங்க அத்தை. சொன்னா கேளுங்க அத்தை. உங்களுக்கு ஒரு பையன் இருந்திருந்தா அவன் இதை தானே பண்ணியிருப்பான். நான் உங்களை அத்தைன்னு கூப்பிட்றேனே தவிர நான் என்றைக்குமே உங்களை அத்தையை நினைச்சது இல்லை அத்தை. என்னோட இன்னொரு அம்மாவாக தான் நான் உங்களை பார்க்குறேன். பாத்தியம்மா, இவ ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டாலாம் குடும்பத்துல. அத்தை, மாமா இல்லைங்கிற குறை உங்களுக்கு வேணாம் அத்தை. நான் இருக்கேன், சுந்தர் இருக்கான், சக்தி, மீனாட்சி, இப்படி எல்லாருமே இருக்கோம் அத்தை. எல்லாருமே நல்ல விதமா உங்களை பார்த்துக்குவோம் அத்தை. மாமா இருக்கும்போது உங்களை எப்படி நல்லா பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி நாங்களும் பார்த்துக்குவோம் அத்தை. அப்பதான் மாமாவோட ஆத்மா சாந்தி அடையும். நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. அத்தை, அனுவை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க போறேன்.
துர்கா என்னெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அதை எல்லாத்தையுமே அவளை படிக்க வச்சு அவளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்ற அத்தை. நீங்க அழாதீங்க அத்தை. மாப்பிள்ள, உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ள இல்ல, ஒரு மகன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி அத்தை, அதெல்லாம் விடுங்க. நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? அவங்களும் ஏதாவது சாப்பிட்டாங்களா? இன்னும் யாரும் சாப்பிடல மாப்பிள்ள. அத்தை, டைம் என்ன ஆகுது? இன்னும் ஏன் யாரும் சாப்பிடாம இருக்கீங்க? சரி அத்தை, நீங்க உள்ள போய் எல்லாருக்கும் எடுத்து வைங்க. நான் எல்லாரையும் சாப்பிட கூட்டு வரேன். ஆமா கோதாவரி, மாப்பிள்ள சொல்றது சரிதான். போனவங்க திரும்பி வர போறது இல்ல. உன்னோட வேதனை பெருசுதான். இருந்தாலும் பிள்ளைங்களையும் நாம தானே பார்க்கணும். வா வா. போங்க அத்தை, நான் கூட்டு வரேன். அம்மா, சக்தி எங்க பாத்தீங்க? பால்கனில இருக்கா. பால்கனிலையா? நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல. சாப்பிடலையா? சரி, நீங்கெல்லாம் முத போய் சாப்பிடுங்க. சரி. போங்க, போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டு வாங்க. எல்லாரும் இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆறுது? வாங்க, எல்லாரும் போய் சாப்பிடலாம். ஏன் எல்லாருமே ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? என்னாச்சு? சத்தி, என்னாச்சு சத்தி? நீயாவது சொல்ல. மீனாட்சி, நீங்களாவது சொல்லுங்க மீனாட்சி. அனு, என்ன நடக்குதுன்னு நீயாவது சொல்லு அனு. மாமா, மண்டபத்துல இருந்து துர்காவை காணோம் மாமா. துர்காவை காணுமா? ஐயோ, ஏமா மாட்டிக்குவோமா? பேசாம இரு. என்ன அனு சொல்ற? இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்ததுனால நான் தான் யார்கிட்ட எதுவுமே சொல்லல மாமா. அனு, என்ன சொல்ற அனு? விளையாடாத. ஆமா மாமா, உண்மையதான் சொல்றேன். அப்பா இறந்ததுனால துர்கா காணாம போன விஷயத்தை யாருமே சரியா கவனிக்கல. உண்மையாவே துர்கா காணும் மாமா. அனு, இப்ப எதுக்கு எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? துர்கா எங்கேயும் போயிருக்க மாட்டா. இங்கதான் எங்கேயாவது போயிருப்பா. நல்லா தேடி பாத்தியா அனு? தேடி பார்த்து அவ ஃப்ரெண்ட்ஸ் வீடு பக்கத்துல நீ எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், அவ எங்கேயுமே இல்ல. சரி, பயப்படாதீங்க. இந்த விஷயத்த அத்தை கிட்ட மட்டும் யாரும் சொல்லிடாதீங்க. மீனாட்சி, இதோ வரேம்மா. டேய் சுந்தர், அத்தை கிட்ட ஏதாவது பேசி சமாளிச்சுடுறா. நான் அதுக்குள்ள துர்காவை தேடி பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். மாமா, நானும் உங்க கூட வரேன் மாமா. வா சக்தி. சுந்தர், பாத்துக்கோடா. ஏமா கண்டுபிடிச்சிருவானா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது.